மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது கடந்த நாட்களிலே உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைபட ஆயத்தமாயிருக்கிறார். தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை வைத்து இந்த வசனங்களை கவனிக்கும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். வேத தியானத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை மாற்றமடைகிறது. கிறிஸ்து விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெற முடியும். அவ்விதமாக கடந்த நாட்களிலே தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை இந்த புத்தகத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை யாக்கோபு 4வது அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பிறரை குறித்து விமர்சிப்பது இந்த நாட்களிலே அதிகமாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். சாதாரணமாக மற்றவர்களை குறித்து பேசுகிறது, மற்றவர்களை குறித்து குற்றம் காண்பது, இவ்விதமான காரியங்கள் மிகுந்து காணப்படுகிறது. ஒருவர் காரியங்களை செய்தாலும் அதற்கு விமர்சனம், நல்ல காரியங்கள் செய்தாலும் கெட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட பலவிதமான விமர்சனங்களை நாம் இந்த நாட்களிலே நம்மை சுற்றி காண முடியும். ஒருவர் விதமாக சொல்லுகிறார், அநேகர் மற்றவர்களை நன்றாக விமர்சிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லவும், மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன என்பதையும் தெளிவாக பேசுவதற்கு அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அநேக சமயங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எவ்விதமாக போக வேண்டும், அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறியாதவர்களாக அநேக சமயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக சொல்லப்போனால் மற்றவர்களை விமர்சிப்பதற்கு நாம் முந்திக் கொள்கிறோம். ஆனால் நம்மை நாமே பார்ப்பதற்கு, சரியாக நம்மை நாமே விமர்சிப்பதற்கு அறியாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். யாக்கோபு 4வது அதிகாரத்தில் நாம் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், சண்டை, பிரச்சனை, இவ்விதமான காரியங்கள் எதனாலே வருகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுவது. யாக்கோபு 4வது அதிகாரம் 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் வித்தியாசமாக ஒருவரையொரு பேசி குற்றப்படுத்தி பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் மற்ற சகோதரரை, உடன் சகோதரரை குற்றப்படுத்துவதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம், உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து தெளிவாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கோல் சொல்லி திரியாயாக, மற்றவர்களை குறித்து கோல் சொல்வது, மற்றவர்களை குறித்து விமர்சிப்பது, மற்றவர்களை குறித்து பிறருடனே பேசுவது. இருவர் சேர்ந்து கொண்டாலே நாம் நம்மை குறித்து பேசுகிறோமோ இல்லையோ, அதிகமாக மற்றவர்களை குறித்து பேசுகிற ஒரு வழக்கத்தோடு கூட நாம் காணப்படுகிறோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள், விசேஷமாக தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வித்தியாசமாக அங்கே செயல்படுகிறார். அநேக சமயத்தில் இதை அறியாதவர்களாக மற்றவர்களை குற்றப்படுத்தவும் விமர்சிப்பதற்கும் நாம் எப்போவும் ரெடியாகவே இருக்கிறோம்.
சங்கீதம் 15:3 நம்ம பார்க்கிறோம், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். புறம் கூறுவது, பிறரை குறித்து புறம் கூறுவது, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு காரியம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் அதிகமாக புறம் பேசுவார்கள் அல்லது விரோதமாக பேசுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 2:12 பார்க்கிறோம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். புறஜாதிகள் நம்மை குறித்து அக்கிரமக்காரர் என்று பேசுகிறார்கள், அங்கே நம்முடைய நல் நடக்கையை தூசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நம்மை சுற்றி. ஆனால் நமக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மற்றவர்கள் நம்மை குறித்து தவறாய் பேசும்போது, நம்மை புரிந்து கொள்ளாமல் பேசும்போது நாம் எவ்வளவு சங்கடப்படுகிறோம், எவ்வளவு வேதனைப்படுகிறோம், ஆண்டவரை அறியாத மக்கள். ஆனால் இதே காரியமானது நமக்குள்ளேயும் நடக்கிறது. நமக்குள்ளே என்று சொன்னால் ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி பேசுவது, ஒருவரை ஒருவர் காயப்படுத்துவது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசுவது, அங்கே ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறுவது, அது மாத்திரமல்ல அங்கே புறம் கூறுவது, கோல் சொல்லுவது, இப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் தேவன் விரும்புவதில்லை. நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நம்ம யோசிக்காமல் சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் நம்மை குறித்து தவறாக கேட்கும்போது அல்லது மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக பேசும்போது நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நாம் மற்றவர்களை தரக்குறைவாக விமர்சிப்பது எவ்வளவு வேதனையான காரியம். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக இங்கே சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே அப்படி காணப்படக்கூடாது என்பதை சொல்லுகிறார். கலாத்தியர் 5:15 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாம் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பதனாலே எந்த விதமான நன்மைகளும் உண்டாக போவதில்லை. அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4 இப்போ வாசம் இல்லையா, குற்றப்படுத்துகிறோம். அப்படி குறை சொல்லுகிறவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையே குறை சொல்லுகிறார்கள். அங்கே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? சுருக்கமாக மத்தேயு 22:37 40 வரை நியாயப்பிரமாணத்தின் சுருக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்போது நீங்கள் இங்கே வாசிங்கன்னு சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது, தேவனை நேசிப்பது, தேவனிடத்தில் அன்பு கூறுவது, அடுத்ததாக பிறனிடத்தில் அன்பு கூறுவது, இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய சுருக்கம். இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்விதமாக நேசிக்கிறோமோ அதற்கு ஒப்பாக நாம் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல விமர்சிப்பது தவறா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். விமர்சிப்பது தவறு என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே சமயத்தில் தவறுகளை சுட்டி காட்டுவது, தவறாய் ஒரு மனிதன் நடக்கும்போது அந்த தவறை சுட்டி காட்டுவது தவறல்ல. அவன் வித்தியாசமாக நடக்கும்போது, அங்கே காரியங்கள் வித்தியாசமாக போகும்போது அவர்களை எச்சரிப்பது, அவர்களிடத்திலே அதை குறித்து பேசுவது சரியான ஒரு காரியம். நேரடியாக நாம் அவர்களோடு பேசுவது அவசியமான ஒரு காரியம். நம்ம யாருமே குற்றமற்றவர்கள் அல்ல, நாம் தவறு செய்யக்கூடியவர்கள், நாம் முழுமையாக எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அல்ல. தவறாய் மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள அநேக வாய்ப்புகள் இருக்கிறது.
அவர்களை பார்க்கும்போது முழுமையான காரியத்தை அறியாமல் புறம் பேசுவது எந்த விதத்திலும் சரியானது அல்ல. சில நேரத்தில் நம்ம அவங்களோட பேசும்போது அவங்கள நம்ம புரிஞ்சிக்காமல் பேசுனதை குறித்து நாம் வருத்தம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோமா கேட்கிறோமா அதை நேரடியாக அந்த சகோதரனிடம் சகோதரியிடம் கேட்டு அதை அறிந்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் அப்படிப்பட்ட தவறுகள் இருந்தால் நேரடியாக அவர்களை வேத வசனத்தின்படி கண்டித்து உணர்த்துவது, சரியான பாதைகளை கொண்டு வருவது அவசியமாயிருக்கிறது. அதை குறித்து கலாத்தியர் 6:1 வாசிக்கிறோம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் மற்றவர்களை பேசும்போது, மற்றவர்களை கை நீட்டும்போது சொல்லுவாங்கள்ல, நாம் நம்முடைய விரலால் மற்றவர்களை சுட்டி காட்டும்போது மற்ற 3 விரல்களும் நம்மை நோக்கி இருக்கிறது. நாமும் தவறக்கூடியவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த எச்சரிக்கையோடு கூட நாம் மற்றவர்களிடம் பேச வேண்டும். நாமும் தவறு செய்யக்கூடியவர்கள், நாமும் தவறான காரியத்தை செய்து அங்கே தேவனுக்கு விரோதமாய் போகக்கூடியவர்கள், விழக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் இந்த பூமியில் வைக்கப்பட்டதின் நோக்கம் மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும், மற்றவர்களை சரியான வழியிலே கொண்டு வருவதும், மற்றவர்களுக்காக வாழ்வதும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகத்துவமான ஊழியம். நாம் நமக்காக மட்டுமல்ல, மற்ற மனிதர்களையும் மற்றவர்களையும் குறிப்பாக விசுவாசிகளையும் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டியது நமது கடமை. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அன்பாக பேச வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், தூக்கிவிட வேண்டும். இப்படிப்பட்ட அநேக விதத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும். ஆனால் மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தி கொண்டே இருப்போமானால் அதனால் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. நாம் யோசிப்போமா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி மற்றவர்களிடம் நடந்து கொள்கிறோம்? நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்கள் தவறுகளை தனிப்பட்ட முறையில் சுட்டி காட்டி அப்படி செய்கிறோமா? இல்லாவிட்டால் ஒருவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தவறான காரியங்களை எடுத்து கொண்டு போய் இன்னொருவரிடம் கூறுகிறோமா? இப்படி கூறி அவர்களை விமர்சிப்பதற்கு தேவன் ஒருபோதும் நம்மை அனுமதிப்பதில்லை. அது சரியானதும் அல்ல. இப்படி நீங்கள் யோசிக்கும்போது, இப்படி செய்யும்போது நீங்கள் நல்லா யோசிக்கணும், நம்ம எதை செய்கிறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுவதற்கு அநேக சமயத்தில் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நம்மை பிறர் குற்றப்படுத்தி சொல்லும்போது எப்படிப்பட்ட வேதனையை அது கொண்டு வருகிறது. நாம் இன்றைக்கு செய்கிற இந்த காரியம் நாளைக்கு நம்மை பற்றி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காரியத்தை நாம் கையாள வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்வது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் அவனை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். அவனை குற்றப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் ஒருபோதும் அனுமதி கொடுப்பதில்லை. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டவர் அவர், அந்த நியாயப்பிரமாணத்திற்கு காரணமானவர் அவர்தான். அவரே ஒரு மனிதனை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அங்கே கேட்கும்போது மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை குறித்து தெளிவாக நம்ம யோசிக்கலாம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் தேவனுடைய சித்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 13வது வசனம், 14, 15. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இந்த இடத்துல மிக முக்கியமாக காணப்படுகிற ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தோடு இணைந்தது தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை.
அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையில் இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ, அன்று முதல் தேவனுடைய சித்தத்தை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய சித்தத்தை மையமாக கொண்டதாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். நாம் தேவனோடு இணைந்திருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். மார்க் 3:35 நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை அங்கே சொல்லும்போது இதை சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்று சொல்லி. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. தன்னுடைய விருப்பப்படி தான் விரும்பினதை செய்கிறவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சரியாய் அறிந்தவர்களும் அல்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவ வார்த்தை அறிந்தவர்கள், அங்கே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். மத்தேயு 7:21 அழகா சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. தெளிவாக இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், கர்த்தரோடு இணைந்தவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறான், அவன்தான் அங்கே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவனாக இருக்கிறான் என்பதை தெளிவாக நம்ம பார்க்கிறோம். நாம் யார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கடந்த முறை கூட நான் சொன்னேன், நாம் எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர். தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எபேசியர் 6:6 எபேசியர் 6:6 மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இது அநேக முறை நம்ம யோசிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை செய்வது ஊழியக்காரருடைய வேலை. ஒருவேளை பொதுவான விசுவாசிகள் அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் தேவனுடைய சித்தத்தை செய்வதா, நான் என்னுடைய விருப்பப்படி போகலாம், நான் நினைக்கிறத செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய முறை யோசிக்கிறோம். ஆனால் ஊழியக்காரர், பாஸ்டர் சரியாக செய்யணும், அவர் தேவ சித்தத்தை அறிந்து செய்யணும். இல்லைங்க, அப்படி பைபிள் சொல்லலை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஒருவேளை நீங்கள் எப்படி சொல்லலாம், நான் நிறைய காரியங்களை செய்கிறேனே, நான் தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்கிறேனா? அது தேவனுடைய வசனத்தின்படி அந்த காரியங்களை ஒத்து பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போது ஒரு தொழிலை செய்ய நாம் திட்டமிடுகிறோம், ஒரு வேலையை செய்ய நாம் திட்டமிடுகிறோம். அது சரியா அப்படின்னா, திட்டமிடுவது சரிதான், அது பாவமே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இணைந்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். கிறிஸ்து என்னோடு கூட இணைந்திருக்கிறார், அவரோடு கூட நானும் இணைந்திருக்கிறேன், நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்கென்று ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு நாம் நினைக்கிறதை செய்வது என்பது அல்ல. தேவனோடு இணைந்து நாம் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி நாம் செய்வோமானால் அதிலே நல்ல பலன்கள் உண்டு. நிறைய நேரம் நம்முடைய விருப்பத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, அதை செய்யலை, இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நிறைய நேரம் நிறைய காரியங்களை நம்மளே திட்டமிடுறோம், நம்மளே யோசிக்கிறோம், நம்மளே காரியங்களை செய்கிறோம். கடைசியில் யாரை குற்றப்படுத்துகிறோம்? ஆண்டவரை. ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, ஆண்டவரை செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எதை செய்தாலும், எந்த காரியத்தை நாம் திட்டமிட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சித்தத்தின்படி செயல்பட வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். அதுதான் நம்ம வாஸ்தவம் இல்லையா? இன்றைக்கு நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் இதை செய்வோம் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கு நடப்பது
உங்களுக்கு தெரியாதே என்று சொல்லுகிறார். இப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், வேலை செய்து சம்பாதிப்பது தவறல்ல, அதை செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால், நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லி தெளிவாக அங்கே சொல்லுகிறார். நாளைக்கு நடக்கிறது நம்முடைய கையில் இல்லை. ஒருவேளை நாளைக்கு நடக்கிற அந்த காரியத்தை குறித்து நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், திட்டமிடலாம், நாளைக்கு இதை செய்ய போகிறேன், அடுத்த வாரம் இதை செய்ய போகிறேன், அடுத்த வருஷம் இதை செய்ய போகிறேன், அது தவறே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு வேளையிலும், ஒவ்வொரு செயலிலும் நாம் யோசித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் என்று சொல்லி, நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன் என்று சொல்லி அகம்பாவத்தோடு, அதாவது நான் செய்திருவேன், நான் முடிச்சிருவேன், நான், ஒருவேளை அப்படி சொல்லுவது சாத்தானுடைய வார்த்தையாக இருக்கிறது. அவன் சொல்லுகிறான் இல்லையா, அவன் விழுவதற்கு முன்பதாக அவன் சொல்லுகிறான், நான் தேவ பர்வதத்திலே விட்டிருப்பேன் நான் என்று சொல்லி 5 முறை அவன் சொல்லுகிறான். நான் என்று சொல்லி தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை குறித்து அவன் சிந்திக்கிறான். அப்படியாக இருந்தபடினால தான் தேவன் அவனை தள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் திட்டமிடுவது தேவனோடு இணைந்து திட்டமிடுவதாக காணப்பட வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் திட்டமிட்டான், அவனுக்கு நிறைய விளைந்தது, அதை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டினான். கட்டி, என் ஆத்துமாவே புசித்து குடித்து பூரிப்பாயிரு, உனக்காக அநேக நாட்களுக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் சம்பாதித்த காரியங்கள், சேர்த்து வைத்த காரியங்கள் எல்லாம் என்னுடையது என்று சொல்லி நான் நினைத்து சில காரியங்களை திட்டமிடுகிறேன். ஆனால் நான் தேவ பலத்தோடு கூட நிறைய காரியங்களை செய்திருக்கிறேன். தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்ததினாலே தான் நான் இந்த நாளிலே இந்தபடி இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நம்முடைய திட்டமிடுதல் அவரோடு கூட இணைந்ததாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாளைக்கு நாம் திட்டமிடும்போது கவனமாக ஒவ்வொரு நாளையும் நாம் திட்டமிட வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் உறுதி சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. நீதிமொழிகள் 27:1 நம்ம என்ன வாசிக்கிறோம்? நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதை திட்டமிட்டாலும் அவர் இல்லாமல் நாம் திட்டமிட முடியாது. நிறைய நேரம் நம்ம திட்டமிட்டபடி சில காரியங்கள் நடப்பதில்லை. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 37:5 நம்ம பார்க்கிறோம். முன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம சில நேரத்தில் சில காரியங்களை திட்டமிடுறோம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீர் என்னை சரியாய் நடத்தும், நான் சிந்திப்பது செயல்படுவது சரியா எனக்கு தெரியவில்லை, ஆண்டவரே என்னை தெளிவாக நடத்தும். ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொன்றையும் நாம் சீர்தூக்கி பார்த்து செயல்படுவது, திட்டமிடுவது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நாம் எதையும் செய்யக்கூடாது என்பதை தெளிவாக நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல்
முழு இருதயத்தோடும் அவரிலே நாம் நம்பிக்கையாக இருப்பது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. முழு இருதயத்தோடு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி போய் கொண்டிருக்கிறோம், எவ்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? நம்முடைய திட்டமிடல், நம்முடைய எதிர்கால காரியங்கள் எதன் அடிப்படையில் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனோடு இணைக்கப்பட்ட நாம் தேவ வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்பதை குறித்து யோசித்து பார்ப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாது என்பதைத்தான் நாம் சிந்தித்து வருகிறோம். மற்றவர்களை விமர்சிக்கிற அந்த காரியத்தில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய அந்த திட்டத்தில் தேவனோடு நாம் இணைந்து காணப்படுகிறோம். நாம் மற்றவர்களை குறித்து குறை சொல்வதற்கு, மற்றவர்களை விமர்சிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏனென்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களை எச்சரிப்பது, அவர்களை சரியான வழியில் நடத்த நாம் உதவியாக இருப்பது வேண்டிய காரியம். ஆனால் விமர்சிப்பதை ஆண்டவர் வெகுவாக தடை செய்கிறார். அங்கே பார்க்கும்போது கோள் சொல்வது, புறங்கூறுவது, இதை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் இந்த பூமியிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விருப்பத்தை நாம் நினச்சதை செய்கிறதுக்காக அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு இணைந்து செயல்படும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, ஒவ்வொரு நாளும் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறதை உணர்ந்து, நம்முடைய திட்டங்கள் அனைத்தும் தேவனை மையமாக கொண்டதாக, தேவனோடு இணைந்ததாக இருக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அவ்விதமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இப்போது நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மற்றவர்களை விமர்சித்து குற்றப்படுத்துகிற அந்த காரியத்தை குறித்து நாங்கள் கவனமாக இருக்கவும், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை உணர்ந்து அதிலே எங்களுடைய முழு பலனையும் செலவிட எங்களுக்கு உதவி செய்தரலும். கர்த்தாவே, உம்மோடு கூட இணைந்த எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய சித்தத்தை செய்கிறதாக காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதமாக செய்துவிட்டு பின்பதாக நாங்கள் உம்மை குறி சொல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளையும் நீர் கொடுக்கும்போது நன்றி உடையவர்களாக அந்த நாளிலே எங்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களை உண்மையாய் செய்து முடிக்க உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இதே போல மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். உங்களுக்கு கேள்விகளோ அல்லது ஜெப குறிப்புகளோ இருந்தால் கீழே காணப்படும் தொலைபேசி எண்ணிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யவும், உங்களுக்கு ஆலோசனை கூறவும், ஜெபிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.